ability to translate. Dyslexia is an impairment in the brain's ability to translate written images received from the eyes into meaningful language, also called specific learning disability. Dyslexia is the most common learning disability. இதே தான் சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு பார்க்கறத ரிசீவ் பண்றத மீனிங்ஃபுல்லா கொடுக்க முடியல. டிஸ் அப்படின்னாலே டிஃபிகல்ட். டிஸ்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்? டிஃபிகல்ட்டி. அந்த குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுலையும் அந்த லாங்குவேஜை மீனிங்ஃபுல்லா சொல்றதுலையும் ரீடிங்லையும் இருக்கிற இஷ்யூஸ் தான் டிஸ்லெக்ஷியான்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதே தான் சேம் inability to recognize அந்த வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் பிரிண்டடாக இருக்கிறது எல்லாமே அந்த குழந்தைங்களால ரீடிங்ல ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கெல்லாம் லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைக்கு கிட்டத்தட்ட 1 இயரா ட்ரைன் பண்ணுறோம். அந்த ஆவணா லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா சொல்றதுல அவ்வளோ சிரமம். ஸோ அந்த லெட்டர்ஸை ஞாபகப்படுத்தி மறுபடியும் சொல்றதுல அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஸோ ரெகக்னைஸ் பண்றதுல அவ்வளோ சிரமங்கள் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு. So next slide, remembering the sequence of things, reversal of letters, B A D சொல்றதும் சரி எழுதுறதும் சரி ரிவர்சலாவே இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. இவங்க எல்லாரையுமே நம்ம டிஸ்லெக்ஷியான்னு தான் சொல்றோம். நெக்ஸ்ட் டிஸ்கால்குலியா. நெக்ஸ்ட் ஸ்லைட் டிஸ்கால்குலியா. டிஸ்கால்குலியா மீன்ஸ் டிஃபிகல்ட்டி இன் பெர்ஃபார்மிங் எ மேத்ஸ் கால்குலேஷன். மேத்ஸ்ல மட்டுமே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். நல்ல ஜீனியஸாக இருப்பாங்க. இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 1 + 1 2, 2 + 2 அவங்களால சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கெல்லாம் இப்போ நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 7 பெருசா 5 பெருசா அப்படின்னு கேட்டால் 5ன்றாங்க. ஸோ அந்த நம்பர் சிங்கிள் டிஜிட் தான். அவ்வளோ ஜீனியஸ், எல்லா விஷயம் நல்லா பண்றாங்க. பட் ஆனால் சின்ன விஷயம் இது இந்த 2 நம்பர்ல எது பெருசுன்னா கூட அவங்களால சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து டிஸ்கால்குலியா. ஸோ செல்ஸ் மேக்ஸ் ஏரியாஸ் ஃபுல்லா டேமேஜ் இருக்கிறதுனால அவங்களால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ சைன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இன் மேக்ஸ். மேக்ஸ்ல அதே தான், எது சிறுசு எது பெருசு எது நிறைய இருக்கு, மோர் லெஸ் டால் ஷார்ட், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ராக்ஷன்லாம் போட்டோம் அப்படின்னா 1 kg, 1/2 kg, 1/4 கிலோ, 1/2 கிலோ, இது கூட அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ சைஸ் எல்லாம் தனித்தனி சைஸா, ஒரே மாதிரியான சைஸ், ஒரே மாதிரியான ஷேப், ஒரே மாதிரி கலர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொன்னா கூட அவங்களால பண்ண முடியாது. நம்பர்ஸ் எல்லாம் காப்பி பண்ண சொன்னோம்னா 12ல போகிறோம், 12ல 21ன்னு எழுதுவாங்க, 21ல 12ன்னு எழுதுவாங்க. ஸோ காப்பி பண்ணுறது, நம்பர்ஸை வாசிக்கிறது எல்லாமே ரிவர்சல் இருக்கும். 45ன்னு எழுதி கொடுத்தோம்னா 54ன்னு எழுதிட்டு வருவாங்க, 54ன்னு ரீட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் டிஸ்கிராஃபியா. டிஸ்கிராஃபியா அப்படின்றதும் சேம் அதே தான். ரைட்டிங்ல இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, ஓரலாக நல்லா சொல்லுவாங்க. பட் ஆனால் ரிட்டர்ன்ல மட்டும் அவ்வளோ இஷ்யூஸ், எழுதுறதுல அவ்வளோ சிரமம் இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவங்களால நல்லா எழுத முடியாது, இல்லெஜிபிளாக இருக்கும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஒஸ்டாக இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார்ஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து இந்த குழந்தைங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம சரியாக வர வைக்கலாம். ஸோ இதை நெக்ஸ்ட் சயின்ஸ் ஆஃப் டிஸ்கிராஃபியா அப்படின்ற குழந்தைங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஒஸ்டாக இருக்கும். அவங்களோட பேப்பர் பொசிஷனே வந்து கரெக்டாக வச்சு எழுத மாட்டாங்க. பேப்பர் இந்த சைடும் நோட்டவே கரெக்டாக ப்ராப்பராக வச்சு எழுத மாட்டாங்க. அவங்களோட ஆர்கனைசேஷன் பேஜ் போர் ஆர்கனைசேஷன் இருக்கும். லெஃப்ட் ரைட் ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்காது. எக்ஸசிவா இருக்கும் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங். பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக எழுதுவாங்க, இல்லைன்னா ஒரு சில குழந்தைங்க ரொம்ப ஸ்லோவாக எழுதுவாங்க. அவங்க யூஸ் சில குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் நிறையா பென்சில் கிரிப்பர் யூஸ் பண்ணி குழந்தைங்கள நீட்டாக அந்த லைனுக்குள்ளேயே எழுத வைப்போம். பெரிய பசங்களுக்குமே இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிராக்சியா. நெக்ஸ்ட் டிஸ்பிராக்சியா. ஸோ டிஸ்பிராக்சியா அதே தான், மோட்டார்ல ஏற்படுற இஷ்யூஸ், ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார். நல்லா இந்த குழந்தைங்க, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபைன் மோட்டார், அந்த குழந்தைங்களால 3 விரல் பயன்படுத்தி சிசரில் கட் பண்ண சொன்னா கூட அந்த குழந்தையால சிசரில் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரமப்படுவாங்க.
என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? வேற எதுவும் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா மேம்? சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மேம். It is clear. Please proceed. ஓகே. சிசர் கொடுத்து அந்த குழந்தைங்களை கட் பண்ண சொன்னா அவ்வளோ சிரமப்படுவாங்க. ஃபைன் மோட்டார். ஸோ அதே மாதிரி பால் வந்து பேஸ்கெட் பால்லாம் போட சொல்றோம் அப்படின்னா, கிராஸ் மோட்டார் அப்படின்னா என்னன்னா 2 கைகளையும் பயன்படுத்தி செய்யற ஆக்டிவிட்டி. ஸோ அதுலேயும் சிரமப்படுவாங்க. 3 விரல் பயன்படுத்தி செய்யற ஆக்டிவிட்டி. அதனால அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் டெய்லியுமே சிசர் போடுறது, பீட்ஸ் கொடுக்கறது, இந்த 3 விரலை பயன்படுத்தி கிளிப்பெல்லாம் கொடுத்து கிளிப்பெல்லாம் துணியில மாட்ட சொல்றது, அப்புறம் வாளியில நிறைய மண்ணெல்லாம் கொடுத்து வெயிட்டை தூக்க சொல்றது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு, இந்த டிஸ்பிராக்சியா குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து சரி பண்றோம். நெக்ஸ்ட் சயின்ஸ் ஆஃப் டிஸ்பிராக்சியா, இதுவும் அதே தான். அவங்களோட மோட்டார் டாஸ்க் எல்லாமே இஷ்யூஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே இந்த குழந்தைங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. பென்சில் கிரிப் கரெக்டாக வராது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப போராக இருக்கும். ஏன்னா கைகளை பயன்படுத்தி தான் நம்ம அவ்வளோ வேலைகளும் செய்கிறோம். ஸோ அந்த கைகளை சரியாக பயன்படுத்த முடியல அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கூட காலரை மடக்கி விட மாட்டாங்க, ஷர்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக இழுத்து விட மாட்டாங்க. ஏன்னா மோட்டார் ஆக்டிவிட்டி இருக்கிற எல்லா இடத்துலையுமே அவங்களோட விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்காது. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ ஓவராலா லேர்னிங் டிசபிலிட்டினா என்ன, லேர்னிங் டிசபிலிட்டியில என்னென்ன வகைகள் இருக்கு எல்லாமே சொல்லிட்டோம் உங்களுக்கு. டிஸ்லெக்ஷியானா ஓவராலா ரீடிங் ரைட்டிங் எல்லாத்துலயும் இஷ்யூஸ் இருக்கும். டிஸ்கிராஃபியா அப்படின்னா ரைட்டிங் இஷ்யூஸ். டிஸ்கால்குலியானா மேக்ஸ்ல மட்டும் இஷ்யூ. டிஸ்பிராக்சியானா ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ். ப்ராபேஷியா, டிஸ்பாஷியா எல்லாமே ஸ்பீச் டிசார்டர்ஸ். ஸோ ஓவராலா லேர்னிங் டிசபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஒரு குழந்தை லேர்னிங் டிசபிலிட்டியா எல்லா ஸ்கூல்லையுமே இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் இருக்காங்க, மெட்ரிகுலேஷன், இந்த மாதிரி இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இந்த லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்கள ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான மெத்தடாலஜி படி நம்ம டீச்சிங், ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா லேர்னிங் டிசபிலிட்டியா வர குழந்தைங்கள ஸ்லோ லேர்னரா மாற்றலாம். ஸ்லோ லேர்னரா வர குழந்தைங்கள நல்ல ஒரு ஐக்கியூவோட நல்லா படிக்கிற மாதிரியான குழந்தைங்களாவும் நம்ம மாற்றலாம். ஸோ பேரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு, நம்மளோட குழந்தைங்க ஒரு குழந்தைங்க, 2 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, ஆனா ஸ்கூல்ல நம்ம குறை சொல்லிட்டே இல்லாம நம்ம பேரண்ட் வந்து நம்மளோட குழந்தைங்களோட அகாடமிக்ஸை டெய்லி வாட்ச் பண்ணணும். குழந்தைங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்டிஸ் வேணும் செய்யறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேரண்ட் நினைச்சிட்டு விட்டுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு உண்மையிலே டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த டிஃபிகல்ட்டியை நம்ம சரி பண்ணணும். அதுக்கான மேனேஜ்மெண்ட் என்ன, இன்டர்வென்ஷன் என்ன, அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுன்றத கரெக்டா பார்த்து செய்யணும். ஸோ பேரண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் வரணும். குழந்தைக்கு கரெக்டா அந்த லேர்னிங் டிசபிலிட்டி நம்ம குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கான அகாடமிக்ஸ், அதுக்கான சப்போர்ட் கொடுக்குறவங்க கிட்ட ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கூல்ல விட்டாலே போதும். குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் தேவையில்லை. லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்களுக்கு அந்த ட்ரைனிங் மட்டும், ரெமடியல் எஜுகேஷன் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நார்மல் ஸ்கூல்ல போய் விடணும். நிறைய பேரண்ட் பண்ற தவறு என்னன்னா குழந்தைங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. கரெக்டா 9th 10th தான் எங்ககிட்ட பாத்தீங்கன்னா நிறைய லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்க வராங்க. அது வரைக்கும் ஸ்கூல்ஸ்ல எந்த இஷ்யூஸ் இல்லாம போயிடுது. கரெக்டா 9th 10th எங்களால ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியாது. ஏன்னா 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ ஆரம்ப காலத்துல குழந்தையோட பிரைன் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் நம்ம எந்த ட்ரைனிங்கும் கொடுக்காம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 18 19ல வரும்போது ரொம்ப ஒன்றும் சேஞ்சஸும் எங்களால் பண்ண முடியும். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த குழந்தைங்களுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ட்ரைனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்கள் லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நிறைய பிரைன் ஜிம் கொடுக்குறோம். நிறைய டயட், நாங்கள் என்ன டயட் சொல்கிறோமோ அந்த டயட்டை மட்டும் பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ப்ளஸ் எங்களோட ஸ்பெஷல் எஜுகேஷன், நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷுவலாக சில குழந்தைங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா விஷுவலாகவே டீச் பண்ணி அந்த குழந்தைங்களோட எஜுகேஷனை நல்லாவே கொண்டு வரும். ஸோ ரீடிங்கில் சில குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. ஸோ ரீடிங் மூலியமாகவே அந்த குழந்தைங்களை சரி பண்ணி கொண்டு வரும். ஸோ டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அதான் இப்போ இந்த டாபிக். டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டியா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான கிளாஸ் ரூம்ல சில மாடிஃபிகேஷன்ஸ்
எல்லாம் பண்ணோம், அந்த குழந்தைய அந்த பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்கள நம்ம நல்லா உருவாக்கலாம். ஸோ வந்து நார்மல் டீச்சர்ஸுமே இந்த மாதிரியான லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற ட்ரைனிங் ரொம்ப அவசியம். இந்த குழந்தைங்கள ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா த்ரூ ட்ரைனிங்லேயே இந்த குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் இன்டர்வென்ஷன் எல்லாம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் காக்னிட்டிவ் ட்ரைனிங், தென் டைரக்ட் இன்ட்ராக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாமே டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் சஜஷன் ஃபார் டீச்சர்ஸ் ஹூ ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த் எல்லா குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக திறமை இருக்கும், திறமை இல்லாத குழந்தைங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ என்கிட்ட வர குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லேர்னிங் டிசபிலிட்டி அகடமிக்ஸில் மட்டும் ரொம்ப வீக்காக இருப்பான், மற்ற விஷயங்கள்லாம் செமையாக இருப்பான். ஸோ பேசிக்ஸ் அந்த குழந்தைக்கு லேர்னிங்கில் பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அந்த குழந்தையோட திறமைக்கு ஏற்ற மாதிரி இந்த குழந்தைங்களை நம்ம ஷைன் பண்ண வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு விஷயமும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தடவை, மற்ற குழந்தைங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை சொல்லி புரிய வைக்கணும்னா இந்த குழந்தைங்களுக்கு புரியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து கிளியர்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு புரிகிற திறனை நம்ம உருவாக்கலாம். இவங்களோட ஃபியூச்சருக்காகவும் நம்ம செய்யலாம். சென்டென்ஸ் அதே மாதிரி சிம்பிள் சென்டென்ஸாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கனே ஹார்ட், சிம்பிள் டு, நாங்கள் ஒரு ஒர்க்கிங் மெத்தடே வந்து ஒரு சிம்பிள் டு ஹார்ட் இந்த மாதிரி தான் டீச் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கும் நிறைய நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். இவங்களை ஒதுக்கி வைக்காம கிளாஸ் ரூம்ல இந்த குழந்தைங்களுக்கும் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து இவங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சப்போர்ட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த செஷன்ல நிறைய டீச்சர்ஸும் இருக்கீங்க, பேரண்ட்ஸும் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நிறைய உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தம்பிக்கு எதுவும் டவுட் இருக்கா? How to increase my memory power, ma'am? ஓகே. தம்பி என்ன சாப்பிடுறீங்க? ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா? Sometime, ma'am. ஆமா, நான் சொல்ற மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணணும். நேச்சுரோபதி ஃபுட்டு நைட்ல வந்து புரோட்டா, சீஸ், பர்கரு, கூல் ட்ரிங்க்ஸ், க்ரீம் ஐட்டம், ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, சரியா, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், யோகா கிளாஸ் போகணும், நிறைய பிரெயின் ஜிம் பண்ணணும், பிசிக்கலா நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும், லேசியா இல்லாம உன்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை நல்லா வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்மளோட மெமரி பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். Thank you, ma'am. Okay. Any more questions? Any other questions from anybody? Parents, teachers, children? I appreciate the Pandi for asking the question. Anyone else? ஸோ ஒன்ஸ் ஒரு குழந்தை லேர்னிங் டிசபிலிட்டி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து போனோம்னா லேர்னிங் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா நிறைய எக்ஸம்ஷன் இருக்கு. ஒரு குழந்தைக்கு மேக்ஸே வரல அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம ப்ரெஷரே கொடுக்க வேண்டாம். மேக்ஸுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் வாங்கிட்டு டிஸ்கால்குலியான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மேக்ஸ் எக்ஸாம் இல்லாமல் மற்ற எல்லா எக்ஸாம்ஸும் அந்த குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு பண்றாங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்களுக்கு. ஸோ அதுவும் இல்லை, நார்மல் சப்ஜெக்டே இந்த குழந்தைங்களால ஹேண்டில் பண்ண முடியல, படிக்க முடியல அப்படின்னா NIOS சிலபஸ் எடுத்தும் நம்ம இந்த குழந்தைங்கள 10th பாஸ் பண்ண வைக்கிறோம் நாங்கள் NIOS சிலபஸ்லையும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ் இருக்கும், ஹோம் சயின்ஸ் இருக்கும், பெயிண்டிங் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு 3 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு மிச்சதெல்லாம் நம்ம பெயிண்டிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு 10th பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஒகேஷனல் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்மளோட குழந்தைங்கள அந்த மாதிரி நம்ம ஷைன் பண்ண வைக்கலாம்.
ஸோ ஒன்ஸ் லேர்னிங் டிசபிலிட்டி, ஸ்லோ லேர்னர்ஸ் இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான இன்டர்வென்ஷன், அதுக்கான பாதையில போயிடணும். அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் ஆரம்பத்திலேயே நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்களை நாங்கள் மாற்றிருக்கோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுறோம், இந்த குழந்தையோட ஐக்யூவை ஃபர்ஸ்ட் நல்லா டெவலப் பண்ணிடுறோம். ரொம்ப எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஆனா கூட தெரியாம லாஸ்ட் இயர் ஒரு குழந்தை, 2 குழந்தைங்க ட்வின்ஸ் ஜாயின் பண்ணாங்க. வித்தின் 1 இயர்ல அந்த குழந்தைங்க ஒரு 20 லைன்ஸ் உள்ள மெமரி போயமா சொல்றதுக்கும் எழுதுறதுக்குமே வச்சுட்டு இந்த வருஷம் நார்மல் கிளாஸ் ரூம் அனுப்பிட்டோம். வர்ற குழந்தைங்க எல்லாருமே நார்மல் கிளாஸ் ரூம் அனுப்புறது தான் எங்களோட மெயின் மோட்டிவா நாங்கள் செய்கிறோம். இது லேர்னிங் டிசபிலிட்டிக்கு மட்டும் கிடையாது. மதுரையில் இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லேயே எங்களோட ஸ்பெஷல் ஸ்கூல் கொஞ்சம் தனித்துவமா பேரண்ட் வந்து லாங் லைஃபா ஸ்பெஷல் ஸ்கூல்ல விடாம அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற நார்மல் ஸ்கூல்ல அவங்க சேர்த்தாலே போதும். அந்த அளவுக்கு குழந்தைங்களை ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கான அகடமிக்ஸ் எல்லாமே பண்றோம். மண்டே தமிழ், டியூஸ்டே இங்கிலீஷ், வெனஸ்டே மேத்ஸ், தர்ஸ்டே சயின்ஸ், ஃப்ரைடே சோஷியல், இந்த மாதிரி கான்செப்ட் எங்கிட்ட படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நாங்களே வந்து அந்த குழந்தைங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷனல் பிளான், தனிநபர் பாடத்திட்டம் உருவாக்கி அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல்னு ஸ்கூல்ல எப்படியோ அதே மாதிரியே நாங்கள் இங்கேயும் டீச் பண்ணி எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி நார்மல் ஸ்கூல் மாதிரியே நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வர்ற குழந்தைங்க ஸ்பெஷல் குழந்தைங்க லேர்னிங் டிசபிலிட்டினாலும் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைங்களை நாங்கள் அப்கிரேட் பண்ணி அவங்க நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்புகிற மோட்டிவ் மட்டுமே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு. Excuse me. Yes, sir. Ma'am, can you hear me, ma'am? Yes, sir. Yes, ma'am. So, what are the sports activity with the help of this type of children? What are the source activities? What are the sports activity Sports. with the help of this type of children, ma'am? பண்ணலாம் சார். நிறைய நாங்களுமே இந்த குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய டெய்லி ட்ரெயின் பண்ணுறோம். ஃபிசிக்கலாக நம்ம அந்த குழந்தைங்களை நிறைய எனர்ஜெட்டிக்காக மாற்றும் போது பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கிறத நாங்கள் பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட்ல லேர்னிங் டிசபிலிட்டி நம்ம கார்டு நம்ம வாங்காதது நெக்ஸ்ட். ஸ்போர்ட்ஸ்ல இவங்களோட நீங்க என்ன கேட்க வரீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறீங்களா? No, in the games class, this type of children are also coming. So, what are the sports activity? They will develop their performance and develop their memory powers. இது நாங்கள் நிறைய இப்போ எங்களோட ஸ்கூல்லையுமே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஜிம் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கிளாஸஸ் டெய்லியுமே கொடுக்கும்போது இந்த லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்களுக்கு நிறைய பிரைன், அதாவது புரிதல் திறன், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நல்லா இருக்கிறத எங்களால் ரியலைஸ் பண்ண முடியுது. You told no, ma'am, the fine motor skill activities. They are using the fingers. They are giving a lot of activity. You told no, ma'am, the catching the bucket and pour the sand in the bucket. You told no, ma'am. Yes. This type of activity, you give idea, ma'am? Fine motor skill activities. இது இருக்கு சார். நிறைய ஸ்கில் ஷீட்ஸ் இருக்கு. நான் கிளாஸ் முடிஞ்சோன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஷீட்ஸ், கிராஸ் மோட்டார் ஸ்கில் ஷீட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றாங்கன்னா நான் சென்ட் பண்றேன். நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் சார். Sure, ma'am. Thank you very much. Thank you, sir. Thank you. Ma'am, excuse me, ma'am. சொல்லுங்க. Ma'am, I have one doubt. Ma'am, you said about autism children. I heard about they have some food allergy. Ma'am, just a minute. Having a sound disturbance, please. Okay. Okay, that's all the questions over. Shall we continue? So, ma'am, actually, really, it was a wonderful program. So, we teachers as well as parents got benefited a lot. We learned a lot, and what has to be done and what should not be done, and how to identify the children. So, really, we too face some difficulties in our school. So, it was very helpful to us. So, thank you so much, ma'am. Our heartfelt thanks to you. So, you have spent your precious Sunday for us.
And I thank our parents and teachers also. You have also spent your precious Sunday. So thank you so much. Hope this session would be benefiting you a lot for the betterment of your children. Thank you. Thank you. Thank you so much. Thank you, parents. Thank you, Thank teachers. you, ma'am. You gave a lot of information. Thank you very much. Thank you, ma'am. ma'am. Thank you so Thank much, you, ma'am. ma'am. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you. Shall we leave? Shall we wind up? Thank you so much, ma'am, for ஒரு joining. பேரண்ட் ஒரு லாஸ்டா ஒரு क्वेश्चन கேட்டாங்களே மேம். Anyone wants to raise question, ma'am? Sugapriya ma'am asked. லாஸ்டா ஒரு பேரண்ட் ஒரு क्वेश्चन கேட்டாங்க. Sugapriya ma'am? No, it was Shanmugapriya. Shanmugapriya, ma'am. Yes, ma'am. Ma'am? Yes, ma'am. Can you hear me, ma'am? Yes, yes. You can raise question. Ma'am, you said about autism children, no, ma'am. They have some food allergies, no, ma'am, like potatoes and wheat related and dairy product food and all. It's allergic for them, no, ma'am. Yes. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு CFGF casein free gluten free டயட்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதாவது மில்க் ரிலேட்டட் ஐட்டமும் வீட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். அது எங்களோட சென்டர்ஸ்க்கு வர குழந்தைங்களுக்கும் நாங்க ஃபுல்லாவே அதை சொல்லுவோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஆனா எல்லா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் இந்த ஃபுட் அலர்ஜி இருக்குமானா இல்ல. எந்த குழந்தைக்கு அலர்ஜி இருக்கு, அந்த குழந்தை எப்ப தேவையில்லாம சிரிச்சுட்டே இருக்கு, ஆட்டிசம் குழந்தை தேவையில்லாம தூங்காம இருக்கா, ஸ்லீப் டிசார்டர்ஸோ இல்ல சிரிக்கிறது தேவையில்லாம சிரிக்கிறது, தேவையில்லாம அழுகிறது, மூட் ஸ்விங்ஸும் ஸ்லீப்பிங் தூங்காம இருக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம கொடுத்த ஃபுட் என்னன்னு நம்ம நோட் பண்ணணும். ஸோ அன்னைக்கு சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நிறைய பூரி சப்பாத்தி வீட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டுருக்கலாம். அதனால அந்த குழந்தைங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு நாங்க கேட்டு தெரிஞ்சுட்டு ஸோ இமீடியட்டா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஃபுட் டயட்டை சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். Okay, okay, ma'am. Will they get tempted by those foods, ma'am? Suppose, for example, வெளியே கூட்டிட்டு போனா அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் பார்த்து அது வேணும்னு கேட்பாங்களா? They will get tempted, ma'am. ஆமா, அடம் பிடிக்க தான் செய்வாங்க. பட் ஆனா ஒன்ஸ் நம்ம அதை வாங்கி கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அடம் பிடிச்சா கிடைக்கும் அப்படின்றத அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஆரம்பத்துல இருந்தே அலோவ் பண்ணக்கூடாது. அந்த நேரத்துல நம்ம ஏதாவது டைவர்ஷன் கண்டிப்பா குழந்தைக்கு கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்துடணும். அந்த சிச்சுவேஷன் அடுத்து ஏற்படாம நம்ம கூட்டிட்டு வரணுமே தவிர அந்த இடத்துல குழந்தை கேட்குதுன்றதுக்கு நம்ம வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் அடம் பிடிச்சா நமக்கு கிடைக்குன்ற விஷயத்துல அடம் பிடிக்கிறத தொடர்ந்து செய்வாங்க. Okay, thank you, ma'am. Thank you. Thank you. Thank you, parents. Thank you for giving me a wonderful opportunity for creating an awareness of learning disability. Thanks to everyone. Thank you. Thank you so much. Thank you so much, ma'am. Thank you, parents. Thank you, teachers. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you, sir.